வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்த மாடு வந்து அழகி அவர்கள். இவங்க தாங்க அழகி. நம்ம ஏற்கனவே வாங்கிய மாடு வந்து மகி அவர்களுங்க. மகியை பார்த்திங்க நம்ம பண்ணையோட ஃபுல் ஓவர் வியூங்க. இதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 13 நாட்களுக்கு முன் வாங்கிய மாடு வந்து மகி அவர்களுங்க. இவங்க தாங்க மகி. மகி வந்து இன்னும் கண்ணு ஈனலைங்க. நம்ம மகி அவர்கள் வந்து கண்ணு ஈனும் போதும் சரிங்க, பின்னும் சரிங்க, நம்ம தர்றதுக்காக கால்போ எம் கால்சியம் ஜெல் டானிக்கை வந்து நம்ம வாங்கி வச்சுருக்குறோங்க. அதிக கறவை திறனுடைய மாடுகள் அப்படிங்கிறனால ஒரு 70% நம்ம வந்து சேஃப்டிக்காக அந்த டானிக்கை வந்து வாங்கி வச்சுருக்குறோம். இப்போ அந்த டானிக்கை வந்து நம்ம மகி அவர்கள் கண்ணு ஈண்டதுக்கு பிறகு எந்த டைம் டூரேஷனில் நம்ம மகி தரோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க நம்ம வீடியோ வந்து கண்ணு ஈண்டதுக்கு பின்னு வந்து அப்லோட் பண்ணுறோங்க. பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்த மாடு வந்து அழகி அவர்களுங்க. இப்போ அழகி வந்து நம்ம அப்பாவங்க மேய்ச்சிட்டு இருந்த மாடுங்க. நம்ம அப்பாவோட அம்மாங்க. இப்போ நம்ம மாட்டு பண்ணை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லவுங்க அவங்க வந்து ஏற்றி விட்டாங்க. நம்மளும் சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துட்டோங்க. இப்போ நம்ம அழகி அவர்களுக்கு வந்து 4 பல்லு கிடையாதுங்க. அவங்க இன்னும் கண்ணு ஈனலைங்க. தலைச்சனால இன்னும் கண்ணு ஈனலைங்க. இப்போ கண்ணு ஈண்டதுக்கு பிறகு இதோட கறவை திறனை பற்றி நம்ம பார்க்கலாங்க. நம்ம மாட்டு பண்ணை அப்படின்னா ஃபுல்லாகவே அதிக கறவை திறனுடைய மாடுகளாக வாங்காமல் தலைச்சன் அப்படி இப்படின்னு முன்னு பின்னு இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நம்மளும் அப்படி தான் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பண்ணையோட ஃபுல் ஓவர் வியூ பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம பண்ணையில் அப்படின்னா இது நம்ம அழகியோட சேர்த்து மொத்தம் வந்து 7 மாடுகள் இருக்குங்க. 7 மாடுகள் அப்படின்னா 2 மாடுகள் தாங்க கறவையில் இருக்குது. இந்த மாதம் லாஸ்ட் மாதம் 3ங்க. இப்போ இந்த மாதம் 1 நிப்பாட்டிட்டோம். 2 மாடு தாங்க கறவையில் இருக்குது. கறவை அப்படின்னா 2மே வத்து கறவை தாங்க. இப்போ நம்ம பால் வருமானம் கம்மியாயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 3-4 மாடு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாடுகள் வத்து கறவை ஆகும்போது நம்ம வீட்டில் இருக்க மாடுகள் வந்து கண்ணு ஈனுங்க. அப்போ வந்து பால் வருமானம் ரொட்டேஷனாக நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்குங்க. அதை நம்ம டார்கெட் பண்ணி தாங்க இப்போ வந்து இந்த சமயத்தில் நம்ம வந்து மாடு வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம அதிக கறவை திறனுடைய மாடுகளும் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின அடர்த்திவனம் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீட்டு மாடுகளை தாங்க இவ்வளோ நாள் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம பண்ணை ரீதியாக போகும்போது நம்ம அதிக கறவை திறனுடைய மாடுகளும் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாடுகளுக்காக நம்ம அடர்த்திவனம் வந்து கண்டிப்பாக மாற்றி தாங்க ஆகணும். இப்போ அவங்களுக்காக கண்ணு ஈனும்போது சில மாடுகளுக்கு வந்து கால்சியம் பிரச்சனை வரும். அதுக்கு வந்து அடர்த்தி உணவுங்க காரணம். அடர்த்தி உணவு வந்து சரிவீத அடர்த்தி உணவு கொடுத்தோம்னா நம்ம கால்சியம் பிரச்சனை வந்து மாட்டுகளுக்கு வராதுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணை ரீதியாக போகும்போது அதிக கறவை திறனுடைய மாடுகளும் சரிங்க, நம்ம வீட்டு மாடுகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சரிவிகித அடர்த்தி உணவு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. அடுத்தடுத்த வாரங்களில் சரிங்க நம்ம அதை பற்றி வந்து பேசலாங்க. நான் வந்து கண்ணு ஈண்டதுக்கு பிறகு நான் என்ன அடர்த்தி உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாங்க. வாரம் வாரம் என்னோடய மாட்டு பண்ணையோட பால் வருமானம் மற்றும் ஏதாவது ஒரு கான்செப்டோடங்க நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேங்க. பாருங்கள், நான் எப்படி வந்து மாட்டு பண்ணைய வளர்ச்சி நிலைகளை வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேங்க. எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்கலாங்க வாங்க. இது வந்து இன்டகிரேட்டிங் ஃபார்முங்க. ஆடு மாடு கோழி விவசாயம் எல்லாத்த பற்றி சேனலில் வந்து அப்லோட் செய்யப்படுங்க. பர்டிகுலராக வந்து வியாழக்கிழமைங்க மாட்டுப்பண்ணை வீடியோங்க, அதே மாதிரி திங்கள் செவ்வாய் வந்து விவசாயங்க, அதே மாதிரி சனிக்கிழமை வந்து கோழி பண்ணுங்க. சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.